ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வாத்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கலாம் வாசத்துக்காக. 4 முழு பச்சை மிளகா 4 போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டது, இஞ்சி பூண்டு 2 சேர்த்து அரைச்சி போட்டுக்கிறேன். அது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாத்துக்கறியை 1 கிலோ வாத்துக்கறியை நான் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். எல்லாம் கழுவாமல் செஞ்சால் நல்லா இருக்கும்பாங்க, ஆனால் கழுவாமல் செஞ்சால் கவுச்சி அடிக்கும், குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கழுவி இது போட்டால் ரொம்ப வேகிறதுக்கு லேட் ஆகுறதுனால நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு நான் வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வணங்கணும். இப்போ 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிரேவி நல்லா வணங்கணும். ஏன்னா நம்ம எதுவும் மிளகுலாம் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் இது நல்லா நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவி நல்லா வணங்கணும். பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள், கறி மசாலா தூள் 3 ஸ்பூன், மட்டன் மசாலா தூள் 3 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 3ஐயும் நம்ம உள்ளே கலந்துக்கலாம். போட்டு இதையும் நல்லா கலக்கி விடுங்க. இதுதான் நம்மளுக்கு கிரேவியே வரும். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போய் ஒரு நல்ல மணம் வரும். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வாத்தில் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்துட்டு அளவு பார்த்து போட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச வாத்து அதையும் தண்ணியோடு அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க, நல்லா கலக்கி விடுங்க. கண்டிப்பாக 1/2 மணி நேரம்னாலும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சுண்டி அந்த கிரேவி அந்த கறியோடு இந்த மசாலாலாம் சேர்த்து அப்போ தான் நல்லா இறங்கும். நீங்கள் வேக வச்சுருக்கறனால 1/2 மணி நேரம் விட்டால் போதும். வேக வைக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னாலும் இந்த வாத்து வேகும். ஆனால் இப்படி போட்டு பாருங்கள், நல்லா வெந்துடும். அவ்வளோதான், மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சூடான சுவையான வாத்து கிரேவி ரெடி. இது நீங்கள் இட்லிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், சுடு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் தண்ணி சுண்டணும். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், நல்லா ட்ரையாக நல்லா அருமையாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.